ராஜ்யத்தை குறித்து மாத்திரம் பேசும் பொழுது இவன் வருவதற்கு முன்பதாக மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து தம்மால் சுத்திகரிக்கப்பட்டு உண்மை உள்ளவர்களாய் வாழுகிறதான பரிசுத்த சபையை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கிவிட்டால் நல்லவர்கள், ஒருபொழுதும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் யாரும் அவன் கரத்திலே இந்த உலகத்திலே வாழ முடியாத சூழ்நிலை உருவாகி விடும் என்பதற்காக தம்மால் உண்மை உள்ளவர்களாக கருதப்படுகிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட எடுத்து செல்லுகிறார். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோவாவின் பிரளயத்தை குறித்து நாம் வேதத்திலே படித்திருக்கிறோம். நோவாவின் வெள்ள பிரளயத்தை குறித்து நாம் வேதத்திலே படித்திருக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது இந்த பூமியில எவ்வளவோ பாவம் பெருகி கொண்டே இருந்தது. ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். பாவத்தை செய்யக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்ற எவ்வளவோ காரியத்தை ஆதாம் தொடங்கி நோவா வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் ஜலப்பிரளயம் வந்தபோது ஒரு பேழையை உண்டு பண்ணி அதற்குள்ளாக நோவாவை அனுப்பிவிட்டு இந்த முழு உலகத்தையும் அழித்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், பிரளயம் உண்டாகும் பொழுது பூமியிலே நோவாவும் இருக்கட்டும், அவனை தவிர மிச்ச எல்லோரையும் கொல்லுவோம் என்று சொல்லி, எல்லோரையும் அழிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாதபடிக்கு அவனை மாத்திரம் தனியாக ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று விட்டு அதற்கு பிற்பாடாக சகல பூமியும் அழித்தார் என்று வாசிக்கிறோம். அதை போலவே இந்த சகல பூமியும் அந்தி கிறிஸ்துவின் கையிலே அழிவுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த காலகட்டத்திலே இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை பாதுகாக்க முடியாது என்பதற்காக ஆண்டவர் தம்மோடு கூட இந்த பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு போகிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எவ்வளவு கொடுமை நேர்ந்ததாக இருக்கும் பாருங்கள். இவனை குறித்து 17வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டது 12வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களுமாம். இந்த 10 ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே கடைசி காலத்திலே 10 ராஜாக்கள் உருவாவார்கள். அவர்கள் உருவாகி தங்களுடைய அதிகாரம் முழுவதையும் அந்தி கிறிஸ்துவின் கரத்திலே கொடுப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த 10 ராஜாக்களை குறித்து பிரத்யேகமாக 10 அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான 10 ராஜாக்கள் 10 கொம்புகள் என்கிற தலைப்பிலே இதை குறித்து நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த 10 ராஜாக்கள் கொடுத்ததான அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். 10 ராஜாக்களும் சேர்ந்து முழு அதிகாரத்தையும் அந்தி கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம் என்பது சாத்தான், பிசாசு என்பதை நாம் அறிவோம். இந்த உலகத்திலே உள்ளதான தீய சக்தி, பிசாசின் சக்தி கடைசி காலத்திலே தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். இதை குறித்து வேதத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, பிசாசானவன் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் மகிமைகளும் அதிகாரமும் ராஜ்யங்களும் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவர்கள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறான். வேதத்திலே பார்க்கும் பொழுது சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை 2 பேருக்குத்தான் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். ஒன்று இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவர் அதை வாங்க மறுத்து விட்டார். எனக்கு உன்னை பணிந்து கொண்டு குறுக்கு வழியிலே வருகிறதான ராஜ்யபாரம் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இன்று எத்தனையோ பேர் சந்தோஷங்களை பெற்றுக் கொள்வதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மறைத்து போலி சான்றிதழ் வாங்கி, சான்றிதழிலே பெயர் மாற்றி எத்தனையோ காரியங்களை செய்து குறுக்கு வழியிலே ஆசீர்வாதம்